அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான அதுவும் ஒரு உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு வெந்தயக்களி தாங்க பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேங்க. அதில் ஒரு டம்ளர் அளவு இட்லி அரிசி எடுத்துருக்கீங்க, பச்சரிசி எடுத்துருக்கிறேன். சப்போஸ் இட்லி அரிசி இல்லாட்டி நீங்கள் நார்மல் பச்சரிசியோடு நம்ம சேர்த்துக்கலாங்க. அதே டம்ளர்லேயே ஒரு 1/4 டம்ளர் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், அதே டம்ளர்லேயே ஒரு 1/4 டம்ளர் அளவு வெந்தயம் எடுத்துருக்கேன் பாருங்கள். அதையும் இந்த இட்லி அரிசியிலே சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் உளுந்து எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இதையும் அரிசி கூடவே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கலாங்க. நல்லா அலசிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம நைட்டே இந்த அரிசி, வெந்தயம், உளுந்து எல்லாமே நைட்டே நம்ம ஊற வச்சுக்கிறோங்க. காலையில் நம்ம அரைச்சிட்டு களி செஞ்சுக்கிறலாங்க. இப்போ பாருங்கள், மூடி வச்சிடலாங்க. பிளேட்டை மூடி வச்சுட்டு ஊறட்டுங்க நல்லா அரிசி, வெந்தயம், உளுந்து எல்லாமே பாருங்கள் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ அரைச்சிக்கிறலாம். வெந்தயக்களிக்கெலாம் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, அரிசி வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கிடுவாங்கங்க. இந்த மாதிரி உளுந்து சேர்த்து நம்ம அரைச்சி அந்த களி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அரைக்கும் போதே கொஞ்சமாக அது கூட உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ அரிசி, வெந்தயம், உளுந்து எல்லாமே நம்ம இந்த தோசை மாவு அரைப்போம் பார்த்திங்களா, வலுவலுண்டு அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிக்கிட்டேங்க. அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. மாவு பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணுங்க. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அது கூட பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸி சாரையும் கழுவி சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கரைச்சிடுங்க ஃபஸ்ட்டு. ஏண்டா உளுந்து அரிசி எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, கெட்டியாக தாங்க ஆகும். அதனால் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா மாவு கரைச்சிக்கோங்க. ரொம்ப இந்த களிலாம் உடம்புக்கு நல்லதுங்க. எல்லாருமே சாப்பிட்லாங்க. இந்த களி செய்கிறதுக்கெலாம் அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கணுங்க. நான் பாருங்கள், இன்றைக்கி குக்கரை எடுத்துக்கிட்டேங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணாமலே ஃபஸ்ட்டு இந்த மாவை சேர்த்துக்கலாங்க. மாவை சேர்த்த பின்னாடி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. கை விடாமல் நம்ம கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. ஏண்டா அடியில் அப்படியே கட்டிப்பட்டு போயிடும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கண்டிப்பாக குழந்தைகள் கூட நம்ம கொடுக்கலாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெந்தயக்களிலாங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த நெஞ்சு வலி, உடம்பு வலி, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வெந்தயக்களி ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கட்டியாகுது பாருங்கள். கை விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், கொஞ்சம் அப்படியே கெட்டியாகுது பாருங்கள். சிம்லேயே வச்சு கிண்டிக்கங்க. ஏன்னா அந்த வெந்தயம், உளுந்து, அரிசி எல்லாம் நான் வேகணும் இல்லைங்களா, அப்படியே சிம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், முன்னாடி எப்படி இருந்துச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் மாவு எப்படி வந்துருச்சுண்டு. சுற்றி இருக்கிறதா கொஞ்சமாக தண்ணியை தொட்டுக்கிட்டு அப்படியே வலிச்சு விடுங்க. எல்லாமே சமமாக வேகணுங்க. பாருங்கள், சூப்பரான வெந்தயக்களி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். அடியிலலாம் பிடிக்கல பாருங்கள்.
அதுக்கு தான் வந்து கைவிடாமல் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ வெந்துருச்சான்னு எப்படி பார்க்குறதுனா, இப்படி தண்ணியை ஊற்றிட்டு இந்த களியை தொட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கையில் வந்து ஒட்டாது பாருங்கள். அப்போ வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் களி செஞ்சுட்டு சரிங்களா, நல்லா அதில் வந்து நடுவில் வந்து ஒரு குழியை போட்டுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அது மேலே நாட்டு சர்க்கரை தூவி சூடாத்தாங்க பசங்களுக்கெலாம் அப்படியே கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த நெஞ்சு வலி, இடுப்பு வலி, பெண் குழந்தைக்கெலாம் வந்து கண்டிப்பாக வந்து வாரத்தில் வந்து 2 நாளாச்சும் நம்ம வந்து கொடுக்கணுங்க. அந்த இடுப்பு வலிலாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சரி செய்ய வந்து கண்டிப்பாக வந்து இந்த வெந்தயக்களி வந்து பயன்படுங்க. ஏன்னா உளுந்து எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. வாரத்தில் 1 நாளாச்சும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கையில் கூட ஒட்ட மாட்டுது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.